சும்மா ஆள் இல்லை. சரியான ஒரு அருளான அளவில் இந்த இடத்தை விட்டு கொடுக்க இயலாது எவருக்கும். திருகோணமலைக்கு வரும்போது தவறாம பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்றாக மாறி வருகிறது இதுல இருக்கிற முருகன் கோயில் மலைக்குன்றில் இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குதுண்டா திருகோணமலை புல்மோட்டை பிரதான சாலை அல்லது திருகோணமலை நிலாவளி பிரதான சாலையில 6ஆம் கட்டை பகுதியில இருக்குது. இதுல பாருங்க ஒரு நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயில் திருகோணமலை பல்கலைக்கழக நுழைவாயில். இந்த முருகன் கோயில்ல நின்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தியை இன்னும் உறுதிப்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்குது. என்னன்றதை மேலே போய் சொல்றேன். வாங்க 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 வாங்க. செருப்பு கழட்டியாச்சுது. இந்த படியால் மேலேறி போகணும். சரியான வெயில், ஓடித்தான் போகணும், நடந்தெல்லாம் போக முடியாது. போவோம் வாங்கோ. ஐயோ 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 மகளே, களைப்பண்ணா சொல்லி வேலை இல்லையா? மெதுவாகவே நடந்து போவோம். நீங்கால கொஞ்சம் நிழலாக இருக்கு. அம்மா கோயிலடிக்கு வந்தாச்சு. படியேறி மேலே வந்துட்டேன். இந்த முருகன் கோயிலில் ஒரு முருகன் சிலை அமைக்கலாம் என்ற மாதிரி ஒரு ஆண்டுக்கு முன்னம் ஒரு காணொளி நாங்கள் பதிவிட்டிருந்தோம். நாங்கள் இங்கே வரும்போது அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு தாங்களும் பங்களிப்பு செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். நான் அந்த காணொளியில் சொல்லியிருந்தேன், முதலாவதாக நான் என்னுடைய தொகை, இப்போ மற்றவர்கள் செய்யும் கொண்டு போட்டு போகாமல் முதலாவதாக நான் என்னுடைய தொகையாக 1 லட்சம் ரூபா போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது செய்து கொண்டு போகும்போது சில வேளைகளில் இன்னொரு லட்சத்தை நான் கூட தரலாம். சரி, அப்போ நான் முதலாவதாக போடுறேன். யார் யார் இந்த பகுதியில் முருகன் சிலை செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறீங்க, ஈடுபாடு காட்டுறீங்கன்னு கேட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு கதைச்சிருந்தார்கள். ஆனால் என்ன சிக்கலன்னா, நாங்கள் அந்த ஒரு ஆண்டுக்கு முதல்ல இருந்து இந்த அனுமதி எடுக்கிறதுல பல இழுத்தடிப்புகள் வந்துடுது. நாங்கள் எங்கெல்லாம் பிள்ளைய சொல்லுங்க. ஐயாவை தொடர்பு கொள்ளும் போது நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் அனுமதி எடுத்திருந்தா சரியா. அப்போ ஐயா சொல்லுவார், இது எங்களுடைய காணி, அனுமதி தேவையில்லைன்ற மாதிரி தான் ஐயா தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருந்தார்கள். ஆனால் நான் என்ன சொன்னானேண்டா, கட்டாயமாக அனுமதி எடுத்து கட்டணும். காரணம் என்னென்னா, நாங்கள் ஒன்று கட்டி கொண்டு போகும்போது இடையிலே ஏதாவது இடையூறு வந்து அதை கட்ட முடியாமல் தடுக்கப்பட்டால் அதை விட மன உளைச்சலும் கவலையும் எங்கேயுமே வராது. அப்போ நான் சொல்லியிருந்தேன் கட்டாயமாக அனுமதி தேவைண்டு. பிறகு நான் இடையில் ஒரு திருகோணமலைக்கு வந்தேன். நான் வரும்போது ஐயா பிரதேச செயலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் கதைப்பு பண்ணுவேன். பிறகு அந்த இடத்த யாருமே இல்லை. அதுக்கு பிறகு நான் அந்த அவரோட தொடர்பு கொண்டு இப்படி அனுமதி எடுக்காமல் கட்ட முடியுமா, இடையில் தடுத்தா என்ன செய்கிறது, கட்டாயமாக அனுமதி எடுக்கத்தானே வேணும்னு கேட்ட இடத்த அவர்கள் பிரதேச சபையில் அனுமதி எடுக்க சொல்லியிருந்தார்கள். அதுக்கு பிறகு ஐயா பிரதேச சபையில் முயற்சி செய்து அந்த அனுமதியை எடுத்துட்டார். இப்போ இங்கே முருகன் சிலை கட்டுறதுக்கான அனுமதி கிடைச்சிட்டுது. ஆனால் அந்த முருகன் சிலையை அமைக்கிறதுல இன்னொரு யோசனை ஒன்று வந்திருக்குது. எனக்கு 100-150 அடி உயரத்தில் செய்யணுமென்று ஆசை. ஆனால் அது பல 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 கோடிகளில் போகும்ன்றதால ஐயா சொன்னது அண்ணளவா ஒரு 25 அடி என்று. அப்போ நான் சொன்னான் 25 அடின்றது சின்னனாக இருக்குது. ஐயா ஒரு 40-45 அடி மாதிரி பாருங்கோண்டு. ஐயா இல்லை 25 செய்வோம். ஏன்னா ஐயா அந்த மக்களோட உதவி கிடைக்குமான்ற மாதிரி நிறைய யோசித்தார். அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன், இல்லை 45 வந்தால் நல்லமென்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நான் திருகோணமலைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிற்பம் செய்ய போகிற சிற்பாசாரி, அதாவது அவர் காளி கோயில் சிற்ப வேலைப்பாடுகள் அவர் தானாம் செய்திருக்கிறார். அவரும் சொல்லியிருக்கிறார், ஐயாவும் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்துருப்பீங்க. அதே ஐயா தான் இங்கேயும் செய்ய போகிறார். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இதில் உயரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவருமே முன்வந்து சொன்னது 25 அடின்றது இந்த இடத்துல காணாமல் இருக்கும். அண்ணளவா 50 அடிக்கு மேலே செய்தீங்கன்னா தான் அது இதில் நின்று பார்க்கும்போது தெரியும். நானுமே அதை யோசித்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிக உயரமாக இருக்கணும்னு யோசித்தேன். அப்போ அந்த உயர அடிப்படையில் இப்போ ஒரு பெரிய ஒரு இது வந்திருக்கு, உயரமாக செய்வோமா, 25 அடியில் செய்வோமா, 50 அடியில் செய்வோமான்னு. 25 அடியா 50 அடியான்றதை தீர்மானிக்கிறது நான் இல்லை, ஐயா இல்லை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அதை தீர்மானிக்க போறீர்கள். யார் இந்த பகுதியில் முருகன் சிலை அமைக்கிறதுக்கு பங்களிப்பு செய்ய போறீர்களோ திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் என்னோட தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தி கொள்ளுங்கோ. குரல் பதிவு அனுப்பி விடுங்கோ. பவனீசன் என்னால் இவ்வளவு பங்களிப்பு செய்ய முடியும், பவனீசன் இவ்வளவு பங்களிப்பு செய்ய முடியும் என்று. அப்போ எவ்வளவு பேர் தொடர்பு கொள்கிறார்கள் என்று பார்த்து எவ்வளவு தொகை வருதுன்றதை பார்ப்போம். அதுக்கு பிறகு மொத்தமாக எவ்வளவு செய்யறதுன்றதை பொறுத்து நாங்கள் இந்த சிலையினுடைய உயரத்தை தீர்மானிப்போம். அண்ணளவா 25 அடி செய்யறதுக்கு 90 லட்சத்தை நெருங்குற மாதிரி வருது. அப்போ
54 அடிக்கு அதை விட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுண்ட பெறுமதியை நாங்கள் கணக்கிட்டு கேட்டிருக்கிறோம். அவர் எடுத்து தாரன்னு சொல்லியிருக்கார். பணம் எப்படி பெற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால், நான் இந்த முருகன் சிலை செய்கிறதுக்காக HNBல வங்கியை திறந்து 1 லட்சம் ரூபா போட்டே வச்சிருக்கிறேன். நீங்க சும்மா நினைப்பீங்க. இல்ல நான் உங்களுக்கு காட்டணுமே. வங்கி திறந்து அதை போட்டு வச்சிருக்கேன். அந்த காசு அதுலேயே இருக்குது எங்க HNB. சரியா? இது புது வங்கி கணக்கு. சரியா? இதுல வேறுங்க 1,04,901 ரூபாய் காசு இதுல இருக்குது. இது புது வங்கி கணக்கு. எனவே இந்த புது வங்கி கணக்குக்கு அவர்கள் பணத்தை அனுப்ப நாங்கள் இந்த சில கட்டி முடிய அவர்களுக்கு கணக்கு சொல்லுவோம். அடுத்தது இந்த காணொலியிலேயே நாங்க வங்கி விவரத்தை போட மாட்டோம். ஏனென்றா நாங்க சில கட்டி முடிச்சதுக்கு பிறகும் பார்க்குற முருக பக்தர்கள், முருக வெறியர்கள் காசு அனுப்பினா அது எனக்கு வந்துடும். அப்ப அதை தவிர்க்கிறதுக்காக இந்த வங்கி விபரத்தை நான் உங்களுக்கு இதுல சொல்ல மாட்டேன். அந்த வங்கி விபரத்தை யார் யார் எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்றீங்களோ அவ்வளவு பேருக்கும் தனிப்பட அனுப்புவோம். அந்த வங்கியில நீங்க பணத்தை அனுப்பினதுக்கு பிறகு இன்றையிலிருந்தே நாங்க பணம் சேர்க்க தொடங்குவோம். அது 25 அடியோ எவ்வளவு அடியோன்றதை பிறகு தீர்மானிப்போம். இன்றையிலிருந்தே பணம் சேர்க்க தொடங்குவோம். அந்த வங்கி விபரத்தை நான் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்றவர்களுக்கு அனுப்புறேன். அவர்கள் அனுப்பினதுக்கு பிறகு எல்லாம் செய்து முடிய வங்கியில போய் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் எடுத்தா நான் 1 லட்சம் ரூபாய் போட்டதுக்கு பிறகு வந்த பணம் அவ்வளவுமே சிலை செய்யறதுக்காக பயன்படுத்துவோம். கீழே சில வேளைகளில் காணாம வந்தா திரும்பவும் ஒரு காணொலியை வெளியிடுவோம். சில வேளைகளில் கூட வந்துச்சுன்னு சொன்னா அதுல நாங்க அந்த என்ன மயில் வராது தானே, அந்த மயில அமைக்கிற மாதிரி பார்ப்போம். அதாவது முருகன் சிலையோட தொடர்புபட்ட வேலையை செய்யற மாதிரி நாங்க பார்க்கலாம். எனக்கு உண்மையா பொது இதுகளுக்கு போக சரியான நான் இதுவரைக்கும் ஒன்றும் உதவி கூட என்னால முடிஞ்சதை நான் செய்து போட்டு போவேன். மற்றபடி இல்லை. ஆனா இது இந்த இடத்துல முருகன் சிலை வெறோணுமன்றதுக்கான காரணமா நான் நினைக்கிறது, இந்த 6ஆம் கட்டை பகுதியை நீங்க வந்து பாருங்க ஒரு நாளைக்கு மக்களே. இந்த 6ஆம் கட்டை பகுதியில எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த முருகன் சிலையினுடைய உயரம் தான் அதை மறைக்கும். இப்ப நான் என்னத்தை சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும். அந்த சிலையினுடைய உயரத்தை விட இதுல நாங்க உயரமான ஒரு முருகன் சிலையை அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த பகுதியில ஒரு இப்ப அதை சொல்லி நாங்க இதை செய்யணும் இல்லை. இந்த இடத்துல ஒரு முருகன் சிலை வர வேண்டிய கட்டாயமும் கால சூழலும் வந்திருக்குது. அதனாலதான் நான் என்னுடைய பணத்தை போடுறதா சொல்லியிருந்தேன். உண்மையாவே அதை கட்டி முடியறதுக்கு இடையில பிறகு நான் மேலதிகமா என்னுடைய 1 லட்சத்தை கூட திரும்பவும் போடுறதுக்கு தயாராக. எனவே இந்த காணொலியை பார்க்குற உறவுகள் உங்களுடைய பங்களிப்பை செய்ய விரும்பினா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் அனுப்புங்கோ. நீங்கள் எவ்வளவு அனுப்ப போகிறீங்களோ அந்த தொகையை அனுப்பும்போது இப்போ நாங்கள் எவ்வளவு தொகை செய்யறதுன்றதை பார்த்துட்டு உயரத்தை தீர்மானிப்போம். இந்த இடத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த இடம் எங்களை விட்டு பறிபோயிருந்த இடம். அதை நாங்கள் எங்களோட சேர்ந்த கொமிட்டியில் இருந்த ஆட்களின் ஊக்கத்தால் தான் இந்த கோயில் எங்களுக்கு பறிபோகாமல் வந்தது. அதை விட இந்த கோயில் அமைந்திருக்கிற பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்குன்று. அப்ப அந்த மலைக்குன்றுல முருகன் சிலையும் வந்தா இப்படி இருக்கும். யோசிச்சு பாருங்க, வடிவாவும் இருக்கும். எங்களுடைய அடையாளத்துக்கு இது தேவையானது. இந்த சிலை வந்ததுன்னா திருவோணமலைக்கு ஒரு புகழ் பெரிய ஒரு அடையாளமா இருக்கும். அதை விட உண்மையா எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் கட்டி காத்து பாதுகாக்கணும். இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு பவனீசன் நீங்கள் எதை செய்கிறத விட 2 பிள்ளைகளை படிக்க வைங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு தெரியும் பல பேர் மாதிரியான கருத்தை சொல்லுவீங்க. நான் ஒரு பிள்ளையை படிக்க வச்சு கொண்டு தான் இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு படிக்கிறதுக்கானது அந்த பிள்ளை பட்டமும் பெற்றது. அடுத்ததாகவும் ஒரு பிள்ளையை படிக்க வச்சு கொண்டு இருக்கிற ஒரு தம்பி ஒரு ஆளை அது என்னால் முடிஞ்சது. ஆனால் இது இந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கானதா நான் நினைக்கிறேன். எனவே எனக்கு 2மே தேவை. என்னால் முடிஞ்சதை மக்களுக்கும் செய்யணும்ன்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாதுகாக்கணும். ஏனென்றால் இந்த பேரை சொல்லலாம் இப்போ கன்னியா கூட எங்களுக்கு பறி போயிடுச்சு. அந்த கன்னியால் என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்களுடைய பரம்பரையான ஒரு தமிழ் இப்போ கிட்டடியில் ஏதோ கட்டுமான பணி நடக்கிறதுக்கான வழக்கு நடக்குது. இப்போ அப்படியெல்லாம் பறி போய்கொண்டிருக்க நாங்கள் இதை பறி போக இது ஒரு அடையாளமாக நாங்கள் மாற்றணும். இதில் ஒரு கோயில் வந்துடுது. இந்த கோயிலில் நாங்கள் ஒரு முருகன் சிலையை அமைச்சு அதை உயரத்துக்கு கொண்டு போகணும்ன்றது திருவோணமலையிலேயே ஒரு பெரிய ஒரு இதாக நாங்கள் இந்த இடத்தை எடுக்கணும். ஐயா இது 54 அடின்னு நாங்கள் சொல்கிறோம். வார தொகையை பொறுத்து 25, 12, 100, 75 பிறகு தீர்மானிப்போம். நாங்கள் இன்றிலிருந்து பணம் சேர்க்க தொடங்குறோம். இவ்வளவு நாளும் விழுபட்டு கொண்டு வந்தது இப்போ ஒரு நல்ல அவற்றை அருளால தான் அது விழுபட்டு இருக்கு.
சும்மா ஆள் இல்லை. சரியான ஒரு அருளான ஆளவர். ஆனால் இந்த இடத்தை விட்டு கொடுக்க இயலாது, எவருக்குமே விட்டு கொடுக்க இயலாது. அதைத்தான் நான் சொல்லுவேன். சரி மக்களே, இந்த காணொளியை பார்த்த நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்க விரும்பினா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு குரல் பதிவோ எழுத்துலையோ அனுப்பி விடுங்க. நான் பார்த்துட்டு பதில் உங்களுக்கு அனுப்புகிறேன். வெற்றிகரமாக எல்லாம் நடந்து முடியட்டும் என்று அவரை வேண்டிக் கொள்வோம். அவர் தான் எல்லாம். ஓ சரி, நன்றி ஐயா, நன்றி, சந்திப்போம்.